अथ पंचविंशोऽध्यायः। व्यास उवाच इत्युक्त्वा विरराम असौ वचनं धूम्रलोचनः प्रत्युवाच तदा काळी प्रहस्य ललितं वचः. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா, தூம்ரலோச்சனன் அதை சுக்ரீவன் தூதனாக போய் காரியத்தை முடிக்க முடியலை, ஓடி வந்துட்டான், தேவிகிட்ட பயந்துட்டு ஓடி வந்துட்டான். தூம்ரலோச்சனன் என்ன பண்ணுறான், அம்மா நீ சொன்ன யுத்தத்தை அவனால் சரியாக புரிஞ்சிக்க முடியல சுக்ரீவனால், நான் உனக்கு கரெக்டான அர்த்தம் சொல்கிறேன், இது காம யுத்தம், நீ அதுக்கு தான் சும்மனை கூப்பிட்ருக்காய், அதனால நீ தைரியமாக வா, அந்த யுத்தத்துக்கு அவனும் ரெடியாக தான் இருக்கான், அது நீ உன்னோட கால் உதப்படுறதுக்கு கூட ரெடியாக இருக்கான் என்னுடைய சும்பன் அப்படின்னலாம் அவளை ரொம்ப இதாக பேசுகிறான். அப்போ அதுக்கு இப்போ இந்த இடத்துல வியாசர் சொல்கிறார், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இத்யுக்த்வா விரராம அசௌ, அசௌன இவன் இந்த தூம்ரலோச்சனாகப்பட்டவன் வச்சனம் விரராம தான் பேசிய வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான், அவ்வளோதான், நீ ஷேருன்னு சொல்கிறதோடு நிறுத்திண்டான். ஸோ பிரத்யுவாச்ச ததா காளி இப்போ என்ன பண்ணுறா, பிரகசிய சிரிச்சுக்கிறா, ரொம்ப சிரிப்பு வருது தேவிக்கு, இந்த மாதிரிலாம் உளர்றானே இவன் சொல்லிட்டு. ஸோ காளி லலிதம் வச்சக பிரத்யுவாச்ச, அவனுக்கு பதில் கொடுக்குறா, பிரதி உவாச்ச அவனுக்கு எதிராக பதில் சொன்னாள். லலிதம் வச்சகன்னு ரொம்ப சாஃப்டாக இனிமையான வார்த்தைகளால் பதில் சொல்கிறா, சிரிச்சுட்டே பேசுகிறா. ராதகிருஷ்ணன். व्यास उवाच इत्युक्त्वा विरराम असौ वचनं धूम्रलोचनः प्रत्युवाच तदा काळी प्रहस्य ललितं वचः. विदूषको असि जाल्मत्वं शैलूष इव भाषसे वृथा मनोरथान् चित्ते करोषि मधुरं वदन्. ஸோ நீ என்ன விதூஷகனா நீ அப்படின்னு கேட்குறா. விதூஷகன்னா நீ ஜோக்கர் இல்லையா, நீ ஜோக்கராட்டமாக பேசுகிறியங்கிறான். நம்ம இதிலெல்லாம் சர்க்கஸ்லலாம் விதூஷகன் வருவன், ஜோக்கர் அப்படி வேஷம் போட்டுட்டு வருவன், கோமாளி. ஸோ அந்த அவனா நீ ஜால்ம குரூயலானவனே, கொடியவனேன்னு கூப்பிட்றா. ஜால்மனா கொடியவன் அர்த்தம், கொடியவனே. ஷைலூஷைவ பாஷத்தை ஏதோ ஆக்டர் பேசுகிற மாதிரி பேசுகிறிய, விதூஷகன் தான் இப்படிலாம் பேசுவன், நீ கொடூரமாக பேசுகிற. ஷைலூஷன்னு சொல்லும்போது ஆக்டருங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, ரோகுன்னு அர்த்தம், பக்கா ரோகு, நீ ஒரு கொடியவன் மட்டும் இல்லை அப்படி நல்லா திட்டுறா தேவி. ஸோ இப்படி பேசுகிறியே நீ, மதுரம் வதன் ரொம்ப மதுரமான வார்த்தையை பேசுகிறேன்னு நினச்சிட்டு விருதா மனோரதான் சித்தே கரோஷி, என்னவோ ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன், மனோரதம்னு மனசில் ஏதோ ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டு ஏதோ நடக்க போகிறது நினச்சிட்டு இஷ்டம் போல் மதுரமாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு என்னென்னோ ஒளரி கொட்டுறியே, நீ ரொம்ப கொடியவன்னு சொல்கிறான். विदूषको असि जाल्मत्वं शैलूष इव भाषसे वृथा मनोरथां चित्ते करोषि मधुरं वदन्. मनोरथाன்னு பிரிக்கணும், மனோரதாம்னு அடிக்காம மனோரதான் சித்தே. ஓகே, எஸ் கரெக்ட், யூ ஆர் ரைட். बलवान् बलसंयुक्तः प्रेषितो असि दुरात्मना कुरु युद्धं वृथावादं मुञ्च मूढमते अधुना. ஸோ பலவான் நீ பலசாலியாக இருக்கட்டும், பலசம்யுக்தக பலத்தோடு கூடியவனாக, துராத்மனா ஸோ சும்பனை சொல்கிறான், சும்பன் பலசாலி தான், ரைட்டு, பலத்தோடு கூடியவன் தான். பலசம்யுக்தகன்னா ரெண்டாவது பலத்துக்கு அர்த்தம் என்ன, சேனை. முதல் பலத்துக்கு பலம், நல்ல சாமர்த்தியம். ஸோ பலத்தோடு கூடியவன் அந்த துராத்மாவான சும்பன், பலசம்யுக்தக சேனையோடு கூடியவன், பிரேஷிதோசி அவன்லேயே அவனை அனுப்பியிருக்கான், ஹீ சென்ட் பை யூ, அவனால் நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். குரு யுத்தம் பண்ணுப்பா, எதுக்கு என்ன சும்மா பேசுறதுக்கு அவனை அனுப்பிச்சிருக்கான், யுத்தம் பண்ணு. விருதாவாதம் முஞ்ச வேஸ்ட்டாக பேசின்னு இருக்காதே, முஞ்ச விட்டுடு, வேஸ்ட்டு பேச்செல்லாம் விடு. மூடமத்தே முட்டாளேன்னு கூப்பிட்றா, அதுனா இப்போ நீ பேசாதே, சண்டையை போடுன்னு சொல்கிறான். बलवान् बलसंयुक्तः प्रेषितः असि दुरात्मना कुरु युद्धं वृथावादं मुञ्च मूढमते अधुना. हत्वा शुम्भं निशुम्भं च त्वद् अन्यान् वा बलादिकान् देवी क्रुद्धा शरगातैः व्रजयिष्यति निज आलयम्. ஸோ ரெண்டாவது லைனில் தேவி குருத்தா ஷரகாகாத்தைகி, குருத்தா தேவி கோவப்பட்ட தேவியாகப்பட்டவள், ஷர ஆகாத்தைகி ஷரங்கள்னு என்னது, பானங்களால் குத்தி, சும்பம் ஹத்வா அப்படி குத்தி சும்பனை கொண்டுடுவான், நிஷும்பம் நிஷும்பனையும் கொன்றுவிட்டு, தொத அந்யான்வா நீ இருக்கட்ட உங்கூட யாரெல்லாம் வராளோ, உன்னை தவிர பாக்கி யாரெல்லாம் வந்தாலும் அவளையும், பல அதிகான் பலசாலிகளான அவர்களையும் கொன்றுவிட்டு, நிஜ ஆலயம் ரஜயிஷ்யதி தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா, இதை போய் சொல்லு ஹே தூம்ரலோச்சனா அப்படின்னு பேசுகிறா.
हत्वा शुम्भं निशुम्भं च त्वदन्यान् बाबल अधिकान् देवी क्रुद्धा शर आघातैः व्रजिष्यति निजालयम् क्व असौ मन्दमति शुम्भः क्व वा विश्वविमोहिनी अयुक्तः खलु संसारे विवाह विधिः एतयोः மந்தமதி படைத்த கேவலமான கேடு புத்தி அல்ப புத்தி அப்படிப்பட்ட சும்பன் எங்கே இருக்கான்? குவாசவ் அவன் எங்கே இருக்கான்? விஸ்வ விமோகினி உலகத்தையே மயக்கத்தில் ஆழ்படக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம், அஜ்ஞானத்தில் மூழ்கடிக்கக்கூடிய சாமர்த்தியுடைய குவா நான் எங்கே, அவன் எங்கே, முட்டாள்னு அவன் எங்கே, நான் எங்கே இருக்கேன்? அயுக்தக சம்சாரே இது பொருந்தாது. உலகத்தில் விவாக விதிகி ஏத்தயோகம், இந்த ரெண்டு பேருக்கு கல்யாணங்கிறது நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏத்தயோகம்னு இவர்கள் இருவருக்கு இடையில மந்த புத்தி உடையவனுக்கும் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய எனக்கும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ நினைக்கிறியே, சம்சாரே அயுக்தக கலு, இது உலகத்தில் பொருத்தமே கிடையாது இல்லையா? क्व असौ मन्दमतिः शुम्भः क्व वा विश्वविमोहिनी अयुक्तः खलु संसारे विवाहविधिः एतयोः सिंही किं तु अतिकामार्ता जम्बुकं कुरुते पतिं करिणी गर्दभं वापि गवयं सुरभिः किं. சிம்ஹின சிம்ஹத்தோட பெண்பால், சிம்ஹகான ஆண்பால், ஆண் சிங்கம், இது பெண் சிங்கம். பெண் சிங்கம் வந்து ஏதோ ஆசைப்பட்டு ரொம்ப ஆசை ஜாஸ்தியாக எடுத்து காமத்தில் மாட்டின்னு கொடுத்துன்னா அதுக்கு வேண்டி நரி கூட போய் கல்யாணம் பண்ணிக்குமா கேட்குறா. ஒரு ஜம்புகம்னா நரி. ஒரு சிங்கம் வந்து ஒரு என்னதான் காமம் இருந்தால் இன்னொரு பெண் சிங்கம் ஒரு ஆண் சிங்கத்தை தான் தேடும். ஒரு பெண் சிங்கம் காமத்தில் இருந்தால் கூட ஆண் சிங்கத்தை தேடும். அது போய் நரி போய் கல்யாணம் பண்ணிக்குமா? ஜம்புகம் குர்த்தே பற்றி பண்ணுமா என்ன? கரிணி கர்தபம் பாப்பி, ஒரு கரிணி பெண் யானையாகப்பட்டது ஒரு கழுதை போய் கல்யாணம் பண்ணிக்குமா? கர்தபம்னு கழுதை. கவயம்னா ஒரு காட்டு காளை இருக்கே, அதை வந்து ஒரு காமதேனு போய் கல்யாணம் பண்ணிக்குமா? காமதேனு வந்து பெண், அது பசு. ஸோ காமதேனு அது உயர்ந்த ஜாதி பசு, காமதேனு சொல்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காமதேனு. அது போய் காமம் வந்துருத்து ஆசை வந்துருத்துன்னு சொன்னான்னா அது வேணும்னா சிவனுடைய காளையை தேடுமா இருக்கும். அதுக்கு ஆசை வந்தா அது போய் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டு காளை, அதுக்கு என்ன பேர்? இது காட்டெருமை. காட்டெருமைன்னு பேர் கவையான. காட்டெருமை போய் கல்யாணம் பண்ணிக்குமா நீ கேட்குறான். ராதே. सिंही किन्तु अधिकामार्था जम्बुकं कुरुते पतिं घरिणी गर्दभं वापि गवयं सुरभिः किम्. गच्छ शुम्भं निशुम्भं च वद सत्यं वचो मम कुरु युद्धं न चेत् याहि पातालं तरसा अधुना. கச்ச போ அப்படிங்கிறா. சும்பம் நிசும்பம், நீ சும்பன்ட்ட போய் சொல்லு, நிசும்பன்ட்ட போய் சொல்லி ஆட்டவனா போய் சொல்லு. வதா சத்தியம் வச்சோமாம, நான் சொல்கிறது கரெக்டான சத்தியமான வார்த்தை பேசுகிறேன். நிச்சயமாக நான் உன்னோட சும்பனையும் நிசும்பனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதான் கிளியர் மெசேஜ் கொடுக்குறான் அவன். நான் தேவி, நான் போய் உன்னோட இவனை போய் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் முடியாது. போய் சொல்லு நிசும்பன்ட்டையும் சம்பளம் சத்தியம் வச்சோமாமா, என்னுடைய சத்தியமான வார்த்தையை போய் சொல்லு. குரு யுத்தம், நீ யுத்தம் பண்ணிடாட்டுறேன். நச்சேத், அப்படி யுத்தம் பண்ண நீங்கள் என் கூட யுத்தம் பண்ண விரும்பலை என்றால் யாகி போ, பாத்தாளம் தரசாதுனா. இது யார்? சும்பனுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ். ஏ சும்பா, நீ வந்து என் கூட வந்து யுத்தம் பண்ணு, இல்லையானால் பாதாளத்துக்கு போய் சேரு, இந்த பூமியெல்லாம் விட்டுட்டு போயிடு. அதுனா இப்பொழுதே கிளம்பிப்போ, வேகமாக. தரசான வேகமாக. गच्छ शुम्भं निशुम्भं च वद सत्यं वचो मम कुरु युद्धं न चेत् याहि पातालं तरसा अधुना. व्यास उवाच कालिकाया वच श्रुत्वा स दैत्यः धूम्रलोचनः तामुवाच महाभाग क्रोधसंरक्तलोचनः. व्यासர் சொல்கிறார், கண்டினியூ பண்ணியிருக்கார் ஜனமேஜயன்ட்ட. காளிகாயாக வச்சக ஸ்ருத்வா, காளிகா தேவி இப்படி சொல்லி அனுப்பிடும்போது தைத்தியக தூம்ரலோச்சனக ஸ்ருத்வா, தூம்ரலோச்சன் தான் முன்னாடி நின்றுருக்கான். தூதனா வந்து இவ்வளோ பேசினானே அவன். ஸோ அந்த தூம்ரலோச்சன் அதை கேட்டு மகாபாகியமுடையவன்ட்ட, அந்த தூம்ரலோச்சனுக்கும் ஒரு மகாபாகன்றார் வியாசர். ஸோ தாமுவாச்ச, அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், தேவியை பார்த்து அந்த தூம்ரலோச்சனன் குரோத சம்ரக்தலோச்சன், கோவம் வந்துருது. தூம்ரலோச்சன் ரொம்ப கோவம் வந்துருது. தேவி இப்படியெல்லாம் திட்டின உடனே அவனுக்கு கோபம் வந்து கண் சிவந்து, குரோத சம்ரக்தலோச்சனக, ரக்தன ரத்தம் போல சிவந்த கண்களோட அவளை பார்த்து பேசினான். व्यास उवाच कालिकाया वच श्रुत्वा स दैत्यः धूम्रलोचनः तामुवाच महाभाग क्रोधसंरक्तलोचनः. நம்ம காளிகா வந்து
காளிகா வந்து கரிய உருவத்துடையவள். அவள் எங்கே பேசினா அவள் செவத்த உருவத்தை அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு தானே இவன் ஆசைப்பட்டான்லாம் நினச்சிக்கப்படாது. கௌஷிக்கு வேறில்லை, காளிகா வேறில்லை. துர்தர்ஷே துவாம் நிகத்ய ஆஜௌ சிம்ஹம் ச மதகர்விதம் கிரஹீத்வா ஏனாம் கமிஷ்யாமி ராஜானம் பிரத்யகம் கில. துர்தர்ஷே கொடுமையானவளே. துர்தர்ஷேன்னு சொன்னால் அப்போ ஆக்சுவலாக அந்த காளிகா ரூபம் எடுத்து அவள் தான் கருப்பு, அவளோடு தான் இப்போ பேசியிருக்கா இந்த வார்த்தைகளை. போய் சொல்லு, நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேனான்னு சொல்லும்போது காளிகாவே அது ஏன்னா பார்க்க பிடிக்காதவளேன்னு கூப்பிட்றான் பாருங்க. துர்தர்ஷே கோரமானவளேன்னு கூப்பிட்றான். அதனால காளிகா ரூபத்தில் இருக்கிற தேவியே பேசியிருக்கான். துவாம் நிகத்திய ஆஜவு, ஒன்னை நான் கொல்லுவேன் பாரு யுத்தத்தில். ஆஜகன யுத்தம். ஆஜவு யுத்தத்தில் ஒன்றை கொன்று, சிம்ஹஞ்ச மதகர்விதம் சிம்ஹம் ச, மதம் கொழுப்படுத்திருக்கேன் உன்னோட சிங்கம், அந்த சிங்கத்தையும் கொல்ல போகிறேன் நான், உன்னுடைய வாகனத்தை. கிரஹீத்வா ஏனாம், இதோ உன் பக்கத்தில் நிற்கிறாள் இந்த கௌஷிகி தான் செவந்த கலர், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க சும்பன் ஆசைப்பட்றான், இந்த காளிகையே இல்லை. அப்போ கௌஷிகை நான் இழுத்துன்னு போகிறேன் பாரு. கிரஹீத்வா ஏனாம்னா பக்கத்தில் நிற்கிற இவளை அப்படி காட்டுறான். ராஜானம் கமிஷ்யாமி, எங்களுடைய ராஜா கிட்ட நான் கூட்டின்னு போகிறேன். பிரத்யகம் கில, ஸோ ராஜானம் பிரதி அகம் கில அப்படியாக அர்த்தம். ராஜாவிட்ட கிட்டக்க அவளை கொண்டு போகிறேன் இல்லையா, நீ பார்த்துட்டே இரு. துர்தர்ஷே, பார்க்கறதுக்கே கோரமானவளேன்னு காளிகையை பார்த்து திட்டுறான். दुर्दर्शे त्वां निगत्य असौ आजौ दुर्दर्शे त्वां निगत्य आजौ सिंहं च मदगर्वितं गृहीत्वा येनां गमिष्यामि राजानां प्रति अहं किल. राजानं ओके. रसभङ्गभयात् काळी बिभेमि तु इह साम्प्रतं नोचेत् त्वां निशितैः बाणैः हन्मि अद्य कलहप्रिये. கலகப்பிரியே அப்படின்னு கூப்பிட்றான். கலகம்னாலே என்னது, சண்டைன்னு அர்த்தம். ஸோ தேவி யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கா, யுத்தம் பண்ணு சொல்லிகிட்டே உட்காந்துருக்கா. அதனால கலகப்பிரியே, யுத்தத்துக்கு விருப்பமுடையவளே. ரசபங்கவயாத், ரசபங்கம் ஏற்படும். என்ன ரசபங்கம் ஏற்படும்? ஸ்ருங்கார ரசத்துக்கு பங்கம் ஏற்படும். வீரரசமும் ஸ்ருங்கார ரசமும் ஆப்போசிட்டு. ஸோ வீரரசம் வந்து சரி கிடையாது, ரசபங்கம் ஏற்படும். ஸ்ருங்கார ரசத்துக்கு அது பங்கம் ஏற்படும். அதனால தான் நான் பிபேமி பயப்படுறேன். ஏன்னா சும்பனோ உங்ககிட்ட ஆசையாக இருக்கான், நான் போய் யுத்தம் பண்ணினேன் என்றால் அது அந்த சிங்கார ரசத்துக்கு கேடாயிடும். ஆகவே நான் அதுக்கு பயப்படுறேன். பிபேமி அகம், நான் பயப்படுறேன். இது இக சாம்பிரத்தம்னா நவ், ஐ எம் அஃப்ரைட் ஒன்லி ஆஃப் தட் அப்படிங்கிறான். நோச்சேத் இல்லை என்றால் துவாம், ஒன்னை நான் இப்போவே கொண்டு விடுவேன். நிஷிதைஹி பாணைகி, ஷார்ப்பான பானங்களால் ஹன்மி அத்தியா, இன்றைக்கே கொண்டு விடுவேன். கொல்றது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எங்கள் ராஜாவுக்கு நீ கிடைக்க மாட்டாய், அதனால இந்த தேவி கிடைக்க மாட்டான். அதனால நான் கொஞ்சம் அதுக்கு பயப்படுறேன். रसभङ्गे भयात्काली बिभेमि तु इह साम्प्रतं नो चेत् त्वां निशितैः बाणैः हन्मि अद्य कलहप्रिये. कालिका उवाच किं विकत्तसि मन्दात्मन् न अयं धर्मः धनुष्मतां स्वशक्त्या मुञ्च विशिकान् गन्तासि यमसंसदि. காளிகா சொல்கிறேன். இப்போ காளிகாவே தான் பேசுகிறா, அந்த கோர ரூபமாக இருக்க காளிகா பேசுகிறா. கிம் விகத்தசி, விகத்தசின்னா வளர்றையேன்னு கேட்குற அர்த்தம். விகத்தசின்னா ரொம்ப வளர்றைய, ரொம்ப ஏதோ வாதியில் வந்ததெல்லாம் பேசுறியே நீ, மந்தாத்மன் மந்த புத்தி உடையவனே. ந அயம் தர்மகா தனுஷ்மதாம், இப்படிலாம் வளரப்படாது. இது வந்து பானம் ஏந்தியவர்களுக்கு வில்லு, தனுஷ்னா வில்லு, வில்லேந்தியவர்களுக்கு இது அழகல்ல, இது தர்மம் அல்ல. ஏன்னா சத்திரியர்கள்லாம் போரில் ஜெயிக்கணுமே தவிர பேசப்படாது. ஸ்வசக்தியா முஞ்ச விஷிகா, உனக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ நீ அம்ப விடு, உன்னோட சக்தியை முழுசு உபயோகிச்சுக்கோ. ஸ்வசக்தியா, உன்னோட சக்தியால். விஷிகான் முஞ்ச, விஷிகம்னாலும் பானம்னாலும் அம்புகள். ஸோ அம்புகளை விடு. யம சம்சதி கந்தாசி, நீ என்ன கொள்வது, ஒன்றை நான் யமபட்டணத்துக்கு அனுப்புகிறேங்கிறான். யம சம்சதுன்னு யமனுடைய கான்ஃபரன்ஸ் ஹாலு, யமனுடைய வீட்டுக்கு கந்தாசி நீ போய் சேருவாய். நீ இப்போ உன்னால் முடிஞ்ச விட அம்ப விட என்று சொல்கிறான் காளி. कालिका उवाच किं विकत्तसि मन्दात्मन् न अयं धर्मः धनुष्मतां स्वशक्त्या मुञ्च विशिकान् गन्तासि यमसंसदि. व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं दैत्यः सङ्गृह्य कार्मुकं दृढं कालिकां तां शर आसारैः ववर्ष अतिशिलाशितैः. व्यासர் ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையை. தைத்திய வச்சனம் தச்சுத்வா. ஸோ இப்படி காளிகா பேசின உடனே அந்த வார்த்தையை கேட்ட அந்த தைத்தியக, அந்த அசுரன் தூம்ரலோச்சனன், கார்முகம் திருடம் சங்கிரிக, கார்முகம்னா வில்லுன்னு அர்த்தம், தனுஷ்னாலும் வில்லு, சாப்பம், எத்தனை வார்த்தை இருக்கு இல்லையா. ஸோ அந்த கார்முகத்தை, வில்லை கையில் ஏந்தி, சங்கிரிக பிடித்து, திருடமாக பிடித்து கொண்டு,
காளிகாம் தாம், அந்த காளிகையை நோக்கி அவளை ஷர ஆசாரைக, ஆசாரம்னா கல்மழைன்னு அர்த்தம். கல்மழை பெய்கிற மாதிரி அம்பு மழை பெய்யறானாயுமா. இந்த தன்னுடைய வில்லை எடுத்து வர்ஷ அதி ஷிலாஷிதைகி, ஷிலான்னு கல், கல்லில் நல்லா தேய்ச்சி ஷார்ப்பாக இருக்கான், ஷிதமாக இருக்குது, ஷிதான்னா ஷார்ப்பு. அப்படி கல்லில் தேய்த்து ஷார்ப்பான அம்புகளை மழை போல, கல்மழை போல பொழிந்தான் அந்த தேவி மேலே. யார்? தூம்ரலோச்சனன். व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं दैत्यः संगृह्य कार्मुकं धृतं कालिकां तां शर आसारैः ववर्ष अतिशिलाशितैः। देवास्तु प्रेक्षकाः तत्र विमानवरसंस्थिताः तां स्तुवन्तः जयेति ऊचुः देवीं शक्रपुरोगमाः. ஸோ தேவர்கள் எல்லாம் அங்கே நிற்கிறா, வானத்தில் எல்லாரும் தேவி என்ன சண்டை போடுறான்னு பார்த்துட்டு இருக்கா இல்லையா. ஸோ அவள் பிரேட்சக்காக ஈச்சக்காக நன்றாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இந்த வச்சனம் பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருக்காவா. ஸோ விமான வர சம்ஸ்திதாக, வர விமானம், சிறந்த விமானங்கள், அவள் வீடே விமானங்கள் தான். ஸோ அந்த விமானங்கள் நின்று கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். தாம் ஸ்துவந்தக, தேவியை ஸ்துதி பண்ணுறா. இப்போ அப்படி ஸ்துதி பண்ணிட்டு ஜெயேதி ஊச்சுஹூ, ஜெய ஜெய அப்படின்னு அவளை ஜெயகோஷத்தோடு அவளை ஸ்துதி பண்ணி கொண்டு தேவியும் சக்கர புரோகமாக, சக்கரனை இந்திரன். ஸோ இந்திரனை முன்னிட்டு கொண்டு புரோகமாக இந்திரனை முன்னிட்டு கொண்டு அந்த தேவர்கள் எல்லாரும் தேவிக்கு ஜெய ஜெயான்னு ஸ்துதி பண்ணினார்கள். देवाः तु प्रेक्षकाः तत्र विमानवरसंस्थिताः तां स्तुवन्तः जयेति ऊचुः देवीं शक्रपुरोगमाः। तयोः परस्परं युद्धं प्रवृत्तं च अतिदारुणं बाण खड्ग गदा शक्ति मुसलादिभिः उत्कटम्. ஸோ தயோஹோ பரஸ்பரம் யுத்தம், அவள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக பரஸ்பரமாக யுத்தம் ஆரம்பிச்சுடுத்து. ரெண்டு பேரும் தூம்ரோஷனுக்கும் தேவிக்கும் சண்டை நடக்கிறது. பிரவருத்தம் ஆரம்பித்தது, அது ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதிதாருணம், ரொம்ப கொடுமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே கொடுமையான யுத்தம் நடக்கிறது. என்னெல்லாம் ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறான்னு லிஸ்ட்டு கொடுக்குறார். பானங்கள், ஸோ அந்த ஷரங்கள் அம்புகளால், கட்க வாளால் யுத்தம், கதையால் யுத்தம், கதா சக்தின்னா வேலால் யுத்தம், அப்புறம் முசலம் சொன்னா உலக்கையால் அடி, அப்படி சண்டை. ஆதிபிகி, இந்த சஸ்திரங்களால், இந்த ஆயுதங்களால். உத்கட்டம் இந்த பயங்கரமான ஆக்ரோஷமான யுத்தம் நடந்தது. तयोः परस्परं युद्धं प्रवृत्तं च अतिदारुणं बाण खड्ग गदा शक्ति मुसलादिभिः उत्कटम्. कालिका बाणपातैः तु घत्वा पूर्वं करान् अथ भभञ्ज तद्रतं व्यूढं जहास च मुहुर्मुहुः. ஸோ காளிகா பானபாத்தைகி, பானபாத்தம்னா இது அம்பு, அப்படியே அது வீசுகிற அம்பை பார்த்தோன்னா விழருதுன்னு அர்த்தம். அம்பை விழருது, அவள் மேலே விழருது. முதல்ல என்ன பண்ணுறா, கரான் பூர்வம் ஹத்வா, கரான்னா கரனாலும் கழுதைன்னு அர்த்தம். கரான்னா கழுதைகளை. ஸோ எங்கே கழுதை இருக்குதுன்னு கேட்டான்னா, ரதத்தில் கழுதை பூட்டின ரதமெல்லாம் இருக்குது. போரில் பலவிதமான அனிமல்ஸை பூட்டின்ட்டு ரதத்தில் வருவாவா. அதில் சில ரதங்கள்லாம் கழுதை பூட்டின ரதம். ஸோ அந்த முதல்ல ரதத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி ரதத்தை ஓட்டக்கூடிய செலுத்தக்கூடிய கழுதைகளெல்லாம் அடிக்கிறாளாம் பானத்தினால. பபஞ்ச தத்ரதம், அதுக்கப்புறம் ரதத்தை அடிக்கிறான், அந்த ரதத்தை உடைத்தாள். பபஞ்சன உடைத்தாள். வியூடம்னா அந்த கழுதைகளில் கட்டப்பட்ட அந்த ரதத்தை, வியூடகனது பொருத்தப்பட்ட கழுதைகளால் இழுத்து செல்லப்பட்ட அந்த ரதத்தையும் உடைத்து ஜஹாசச்ச முகுர்முகு, கர்ஜிக்கிறாள், ஹஹஹான்னு சிரிக்கிறாளாம். அடிக்கடி அவ்வாறு சிரித்தாள். कालिका बाणपातैः तु हत्वा पूर्वं करान् अथ बभञ्च तद्रतं व्यूढं जहास च मुहुर्मुहुः. स च अन्यं रथम् आरूढः कोपेन प्रज्वलन् इव बाणवृष्टिं चकार उग्रां कालिका उपरि भारतன்னு கூப்பிடுறார். பரதகுல தோன்றலே, ஹே ஜனமேஜயா, யார் வியாசர்ல பேசிட்டு இருக்கார். ஸோ ஹே ஜனமேஜயா கேளு. சச்ச அந்யம் ரதம் ஆருடக, தூம்ரோஷம் விட்டானா, கழுத ரதத்தை போயிடுதா போட்டான், இன்னொரு ரதத்தில் படக்கன்னு ஏறிட்டானா. அந்யம் ரதம் ஆருடக, இன்னொரு ரதத்தில் ஏறி
கோபேன பிரஜ்வலன் இவ கோபம் பயங்கரமாக கோபம் வருது, ரதத்தை வேற உடச்சுட்டாளே தேவின்ட்டு கோபத்தினால் அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கானா. பிரஜ்வலன் இவ ஜொலிச்சு கொண்டு பானவிருஷ்டிம் சக்கார உக்ராம் உக்ரமான பானவிருஷ்டி பான மழையை பொழியறானவன் காளிகா உபரி காளிகை அம்பிகை காளிகை மேலே அந்த பானவிருஷ்டியை பொழிந்தான் தூம்ரலோச்சனன். स च अन्यं रथम् आरूढः कोपेन प्रज्वलन् इव बाणवृष्टिं चकार उग्रां कालिकापुपरि भारत. सापि चिच्छेद तरसा तस्य बाणान् असङ्गतान् मुमोच अन्यान् उग्रवेगान् दानव उपरि कालिका. ஸோ அவளும் சும்மா விட்டாளா, தரசா ரொம்ப வேகமாக சங்கத்தான் பானான் சங்கத்தான சங்கமிக்கலை, அவகிட்ட வந்து சேரலை, தேவி மேலே பானத்தை இவன் பொழியிறான். அவள் என்ன பண்ணுறா, தங்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே சங்கமிக்கலைன்னு அர்த்தம், அவகிட்ட அடிக்கலை அந்த பானம், அதுக்கு முன்னாடியே தன்னுடைய பானங்களால் சாபிச்சு சேத உடச்சுப்படுறா. ஸோ அடி வாங்கலை, தேவி மேலே அந்த பானங்கள் வந்து சேரவே இல்லை. அசங்கதான் பானான் தரசா சிச்சேத வேகமாக அதை உடைத்தாள். சேதனம் பண்ணுறதுன்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம், உடைத்தாள். முமோச்ச அந்யான் அதை உடைக்கிறது மட்டும் இல்லையாம், இன்னங்கு பல பானங்களை எடுத்து காளிகா என்ன பண்ணுறா, உக்ர வேகான் ரொம்ப வேகமாக உடைய அந்த பானங்களை அந்யான் வேறு பானங்களை தானவ உபரி முமோச்ச தானவன் அந்த அசுரன் மீது விடுத்தாள். முமோச்சன்னு விடுத்தாள். அந்த அம்புகளை இன்னொரு செட் ஆஃப் அம்புகளை எடுத்தா நேராக அசுரன் மேலே அடிக்கிறான். सा अपि चिच्छेदतरसा तस्य बाणान् असङ्गतान् मुमोच अन्यान् उग्रवेगान् दानव उपरि कालिका. तैः बाणैः निगताः तस्य पाष्णिग्राहाः सहस्रशः भभञ्ज च रथं वेगात् सूतं हत्वा करान् अपि. ஸோ அந்த பானங்களால் தைஹி பானைஹி அந்த பானங்களால் தேவிடு அந்த பானங்களால் பார்ஷ்டிகிராகாக பல பானங்களை விடுறா இல்லையா, ஒன்று ரெண்டு பானம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பானங்கள் விட்டதுனால அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ஷ்டி கிரகம்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மித்திர கிரகம்னு பேர், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாம் சண்டைக்கு வந்திருக்கேன் ஏகப்பட்ட ஆளுகள் அந்த ரதங்களில். அவர் சகசிரசக ஆயிரக்கணக்கான அவர்கள் தஸ்யா அவர்களோட உடம்புல போய் அந்த பானங்கள் விழுந்து பபஞ்சாச்ச ரதம் வேகாத் அது மட்டும் இல்லை அவர்களை அழித்து விட்டு இவனுடைய அந்த ரதத்தையும் வேகாத் பபஞ்ச வேகத்தோடு உடைத்தது. ஹத்வா கரானபி கரான்னா கழுதைகள், அந்த கழுதைகள் பூட்டி இன்னொரு ரதத்தில் ஏறிட்டு இருந்தானே அந்த கழுதைகளையும் கொன்று அந்த ரதத்தையும் உடைத்தது இந்த பானங்கள். பாஷ்டி கிரக பக்கத்தில் இருக்கிற வீரர்களையும் அடிச்சுது. ஆக மொத்தம் நிறைய பேர் செத்து போனான். तैः बाणैः निगताः तस्य पार्ष्णिग्राहाः सहस्रशः बभञ्ज च रथं वेगात् सूतं हत्वा करान् अपि. चिच्छेद तद्दनुः सद्यः बाणैः उरग सन्निभैः मुदं चक्रे सुराणां सा शङ्खनादं तदा अकरोत्. ஸோ தத்தனுகு அது மட்டும் இல்லை, அந்த அவனோட கையில் ஒரு வில்லு வச்சுட்டு இருந்தானே அந்த வில்லும் உடைந்தது. சத்யக இம்மீடியட்லி, சத்யகன இம்மீடியட்லி உடைந்தது. சிச்சேத பானைகி உரக சன்னிபைகி, உரகன்னு சொன்னா பாம்பு உரகம். ஸோ அதாவது பாம்பு பானங்கள்லாம் உண்டே நாகாஸ்திரம். ஸோ நாகாஸ்திரம் மாதிரி வருது, அந்த பாம்பாஸ்திரம் மாதிரி இருக்கக்கூடிய பானங்களால் அவனுடைய வில்லும் உடைந்தது. ஸோ முதம் சக்கரை சுரானாம் அவ்வளோதான், ஹாப்பி ஆகிட்டா. தேவர்கள்லாம் பார்க்குறா, தேவி இவ்வளோ உக்ரமாக சண்டை போடுறாளே அப்படின்ட்டு அவள் அந்த தேவர்களை சந்தோஷப்படுத்தினாள். முதம் சக்கரே ஆனந்தப்பட வைத்தாள். சங்கநாதம் ததாகரோத் அது மட்டும் இல்லை சங்கத்தை முழக்கிறா, அதான் வெற்றி கழிப்பில் அந்த சங்கநாதத்தை முழக்கினாளாம் தேவி. ததா அகரோத் செய்தாள். முதம் சக்கரே சுராணாம் சா शङ्खनादं तदा अकरोत्. वीरतः परिगं गृह्य सर्वलोहमयं दृढम् आजगाम रथ उपस्थं कुपितः धूम्रलोचनः. இப்போ ரதம் போயிடுது, வீரதக ரதமே போயிடுது, ரதம்லாம் உடஞ்சி போயாச்சு. பரிகம் கிரகியா இப்போ என்ன பண்ணுறான், கீழே நிற்கிறான், ரதம் இல்லாமல் கீழே நிற்கிறான். உடனே ஒரு நாதாங்கின்னு சொல்ல மாட்டோமா, ஒரு ஆயுதம். நாதாங்கின்னு சொன்னா பெரிய தாழ்பால் மாதிரி இருக்க பெரிய இரும்பு கம்பி, இரும்பு பேர் தடி, அந்த இரும்பு தடியை கையில் எடுத்து நான் பரிகம் கிரகியா சர்வலோகமயம் இரும்பால் ஆகப்பட்ட ஒரு பரிகம் அதை எடுத்துக்கொண்டான். திருடமாக இருந்தது. ரத்த உபஸ்தம் அதாவது ரதத்துக்கிட்டக்க வந்தான். ஆஜகாம தேவி ரதத்தில் தேவியோட ரதக்கிட்ட வந்தான். ரத்த உபஸ்தம்
ஆஜகாம குப்பிதகா கோபத்துடன் தூம்ரலோச்சனாகப்பட்டவன் கோபத்தோடு தேவியை அடிக்கிறதுக்காக வந்தான். ரதோபஸ்தம் தேவின்னு எடுக்கணும், ரதத்தின் மேலே இருக்கிற. ஆக்சுவலாக சிம்ஹவாகினியாக தான் வரா. மேபி அவள் அந்த காளிகா யார் காளிகா வந்து ரதத்தில் வந்து அவள் இருக்கா, அம்பிகை வந்து சிம்ஹவாகினியாக இருக்கா. ஏன்னா 3 ரூபம் இருக்கே இங்கே தான். பார்வதி இங்கே பிக்சரில் வரலை, பார்வதி அந்த அவள் மெயினாக பிக்சரில் வரலை, சண்டை போடலை இவ்வாறுன்றது தான் வந்திருக்கா. அம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த கௌஷிகியும் காளிகா என்று சொல்லக்கூடிய இவளும். அப்போ ரதோபஸ்தம்னா அந்த அம்பிகை வந்து ரதத்தில் இருக்கா, அவளுக்கு முன்னாடி இந்த காளிகை நிற்கிறா. மேபி காளிகை மேபி இந்த ரதம், அதனால காளிகையை நோக்கி ஓட்டி வர்றானாம் இவன் பரிகத்தை எடுத்துட்டு. रतः परिगं गृह्य सर्वलोहमयं दृढम् आजगाम रथ उपस्थं कुपितः धूम्रलोचनः वाचा निर्भत्सयन् कालीं कराळः कालसन्निभः अद्य एव त्वां हनिष्यामि कुरूपे पिङ्गलोचने. ஸோ காலசன்னிபக காலன் போல, காலன் யமன் அந்த கண் எல்லாமே தானே, அந்த காலன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தூம்ரலோச்சனன். ஸோ வரான். காளியும் கராளகன்னு கொடியவன், கராளமானவன், அந்த காலன் போன்ற அந்த தூம்ரலோச்சனன். வாச்சா வசனத்தால் தன் பேச்சினால் காளியை மிரட்டுறான் அவன். காளி நிர்பத்சயன்னா பர்சனம் பண்ணுறதுன்னா திட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி காளியை திட்டி கொண்டு வரான். என்ன திட்டுறான்? பிங்கலோச்சனேன்னு கூப்பிட்றான். அதாவது மஞ்சள் கண்ணை உடையவளேன்னு அர்த்தம். பிங்கலோச்சனேன்னு பிங்கான்னு சொன்னால் எதுக்கு? குரங்குகளுக்கு கண்கள்லாம் பிங்க மாதிரி இருக்கும் இல்லையா, மஞ்சள் கலரில் கண். அப்போ குரங்கேன்னு கூப்பிட்ற மாதிரி அர்த்தம் இங்கே. பிங்கலோச்சனேன்னு கூப்பிட்றான். ஸோ குரூப்பே கேடுகட்ட ரூபத்தை உடையவளே, காளியேன்னு கூப்பிட்றான். அதேவத்தோ மனுஷன் இன்னைக்கே உன்னை கொல்றேன் பாரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தைகளால் திட்டிண்டு வரானாம் இந்த தூம்ரலோச்சனன். करालः कालसन्निभः अद्य एव त्वां हनिष्यामि कुरूपे पिङ्गलोचने इत्युक्त्वा सहसा आगत्य परिगं क्षिपते यदा हुङ्कारेण एव तं भस्म चकार तस्तरसा अम्बिका. भस्म चकारன்னு சேர்த்து படித்தா நல்லா தான் இருக்கும். हुङ्कारेण एव तं பஸ்ம சகார தரசா அம்பிகா அப்படி படிப்போம். இத்தியுக்துவா சகசா அகத்தியா, வேகமாக வரானான். சகசான எங்கேருந்தோ சடக்கணும் ஜம்ப் பண்ணி வர மாதிரி இருக்கான் அவன். அப்படி ஓடி வந்தான், சண்டை திட்டிண்டு பரிகம் சிப்பத்தே அப்படியே அந்த நாதாங்கி அவளுக்கு மேலே தூக்கி போடுறான் அவன். அப்படி போடுறோச்ச ஏதான்னு எப்பொழுது அவன் போட்டானோ, தேவி என்ன பண்ணுறா? அப்படின்னா ஒரு ஹுங்காரம் பண்ணினா, அவ்வளோதான். ஹுங்காரம் பண்ணினாலா உடனே அவன் எரிஞ்சே போயிட்டானான். ஹுங்காரேன ஏவ, ஒரு ஹூம்னு சொன்ன உடனே பஸ்மம் சகார அப்படியே பொடியாக சாம்பலாகி விழுந்தான். அவனே அப்படி பண்ணினாள் தரசா அம்பிகா வேகமாக. ஸோ பரிகத்தை அவன் எரியற நேரத்துலேயே அவள் ஹுங்காரம் பண்ணி கொண்டுட்டான். அப்படியாக தூம்ரலோச்சனன் அழிந்தான். दृष्ट्वा भस्मीकृतं दैत्यं सैनिकाः भयविह्वलाः चक्रुः पलायनं सद्यः हातात इति अब्रुवन् पति. ओके, பஸ்மீகிருதம் தைத்தியம். ஆஹா, சாம்பலாக கிடக்கானே அசுரன். இப்போ தூம்ரலோச்சன் எங்கே போனான்னு தெரியல, ஒரே சாம்பல் மட்டும்தானே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறா. தைத்தியம் திருஷ்டுவா, அப்படி சாம்பலான அவனை பார்த்த அந்த சைனிக்காக சேனை பார்க்கறது, ஐயோ தலைவனே போயிட்டான் இப்போ. ஸோ பயவிஹ்வலாக, பயத்தால் குழப்பமடைந்தார்கள். பலாயனம் சத்யக சக்ருகு, புறமுதிக்கிட்டு கொண்டு ஓடுறா எல்லாரும். ஐயோ இந்த தேவிட்டு சண்டையை போட முடியாது சொல்லிட்டு அவன் லீடரே போயிட்டான்னு சொல்லிட்டு வேகமாக சத்யக இம்மீடியட்லி பலாயனம் சக்ருகு புறமுதிக்கிட்டு கொண்டு ஓடுறா. ஹா தாத்தா இது அப்ருவன் பதி. வழியில் ஐயோ தூம்ரலோச்சனா போயிட்டியே, தாத்தான்னு பல அர்த்தம் சொல்லுவான். அப்பான்னு ஒரு அர்த்தம், குழந்தாயின்னு ஒரு அர்த்தம், தலைவனேன்னு ஒரு அர்த்தம், அப்படி என்ன வேணால் ஒரு அன்பாக கூப்பிடுது. ஸோ ஹா தாத்தா, ஐயோ தூம்ரலோச்சனா போயிட்டியே தாத்தா அப்படி சொல்லிட்டு வழியில் அப்படி கத்திண்டே ஓடுறாளா எல்லாரும். दृष्ट्वा भस्मीकृतं दैत्यं सैनिका भयविह्वलाः चक्रुः पलायनं सद्यः हातात इति अब्रुवन् पति. देवाः तं निहतं दृष्ट्वा दानवं धूम्रलोचनं मुमुचुः पुष्पवृष्टिं ते मुदिताः गगने स्थिताः. ஸோ தானவம் தூம்ரலோச்சனம், அசுரனான தூம்ரலோச்சனை தம் நிகதம்
அவன் கொல்லப்பட்டான் என்று தேவாகா திருஷ்டுவா தேவர்கள் அதை பார்க்குறான். ஆஹா அசுரன் கொல்லப்பட்டானோட ஹாப்பியாவான். ஸோ தேவி மேலே தே புஷ்பவிருஷ்டிம் முமுச்சுகு அப்படியே புஷ்பமழை புஷ்பம் மாறி பொழியறா தேவர்கள்லாம். இதெல்லாம் தான் நம்ம ட்ராமாவில் காட்டுறான். தேவர்கள் மேலேருந்து பூ மாறி பொழிவா. ஸோ முதிதாக ககனே ஸ்திதாக ஆகாயத்தில் நின்று கொண்டு முதிதாக ஆனந்தப்பட்ட தேவர்கள் புஷ்பவிருஷ்டியை பொழிந்தார்கள். யார்? தேவி மேலே பொழியறா. देवाः तं निगतं दृष्ट्वा दानवं धूम्रलोचनं मुमुचुः पुष्पवृष्टिं ते मुदिताः गगने स्थिताः. रणभूमिस्तदा राजन् दारुणा समपद्यथ निहतैः दानवैरश्वैः करैश्च वारणैः तथा. ஸோ ரணபூமிகி அந்த போர்க்களம், ரணபூமினா போர்க்களம். ததா ராஜன், ஹே ராஜன், யார்? வியாசர் சொல்லிட்டு இருக்கார். ராஜன்னா ஜனமேஜயா, கேளு ஜனமேஜயா, அந்த அந்த போர்முகமானது தாருணா சமபத்தியதா ரொம்ப கொடுமையாக இருந்தது. பார்க்கறதுக்கே ஏகப்பட்ட உடல்கள் எல்லாம் பரண்டு கிடக்கு. அந்த பூமியை பார்த்தாலே கோரமாக இருக்குது. அப்படி இருந்தது. நிகதைகி தானவைகி அசுரர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? அந்த கொல்லப்பட்ட அசுரர்கள் நிறைந்ததாக கொல்லப்பட்ட குதிரைகள் அஸ்வைகி, கரைகி கழுதைகள், வாரணைகி யானைகள், அப்படி எல்லாம் பூமியில் கிடக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமாக இருந்ததுன்னு சொல்கிறார். रणभूमिस्तदा राजन् दारुणा समपद्यत निहतैः दानवैः अश्वैः करैश्च वारणैः तथा. गृध्राः काकावटाः शेनाः वरफा जम्बुकाः तथा ननृत्युश्चक्रुषुः प्रेतान् पतितान् रणभूमिषु. இப்போ கொண்டாட்டம் யாருக்குன்னு பாடா, இந்த ரணபூமியை பார்த்து ஒரே கொண்டாடுறது யாரெல்லாம்? கிருத்ராக கழுகெல்லாம் நிறைய மாமிசம் கிடைக்குமே. இப்போ செத்து போன ஆடுகள் மேலே சாப்பிடலாமே. ஸோ கிருத்ராகா கழுகுகள், காகங்கள், வட்டாஷியனா இதெல்லாம் பருந்து, ராஜாளி. இந்த கழுகுலே பல வெரைட்டி சொல்கிறோம் இல்லையா? ராஜாளின்றோம், பருந்துன்னு சொல்கிறோம். ஸோ ஷேனான பருந்து, வட்டாகான்னு சொன்ன ராஜாளி. இந்த வரஃபாங்கிறது எனக்கு தெரியல, அதுவும் இந்த கழுகு வெரைட்டியில் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள பறவைகள். ஜம்புக்கான நரியெல்லாம் அப்படி வலம் வருது. எல்லாம் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்தாச்சங்க ரணபூமியில். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக. நன்று துஷ்டா டான்ஸ் ஆடுறதான் ரணபூமியில் வந்து டான்ஸ் ஆடின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். சுக்ருஷுகுன்னு அந்த ஊழை போடுறதான். எல்லாம் திருட்டு நிறையெல்லாம் ஊழை போட்டுட்டு கத்திண்டு. பிரேதான் பதிதான் ரணபூமிஷு, அந்த பிரேதங்கள் மீது, அந்த ரணபூமியில் விழுந்த பிரேதங்கள் மீது, ரணபூமிஷு போர்க்களத்தில் விழுந்த அந்த பிரேதங்களில் வேட்டையாடியது இந்த பறவைகள். ருத்ராஹ காகாவடாஹ ஷேனாஹ வரபா ஜம்புகாஹ ததா நந்ருதுஹு சுக்ருஷுஹு प्रेतान् पतितान् रणभूमिषु. अंबिका तद्रणस्थानं त्यक्त्वा दूरं स्थलान्तरे गत्वा चकार चापि उग्रं शङ्खनादं भयप्रदम्. ஸோ காளிகாவோட இவ்வளோ நாள் யுத்தம் பண்ணி தூப்ரலோஷன்லாம் காளிகா ரூபத்தில் கொண்டாச்சு. இப்போ அம்பிகா ரூபத்தில் யார்? கௌஷிகி. ஸோ அம்பிகா ரூபத்தில் தத் ரணஸ்தானம் தெக்துவா, அந்த போர்முகத்தை விட்டு வெளியில் வரா தேவி. அந்த போர்க்களத்துலேருந்து வெளியில் வந்து அந்த அம்பிகையாகப்பட்டவள் தூரம் ஸ்தலாந்தரே, இன்னொரு தூரமான பிரதேசத்துக்கு போய் உட்காந்து சகார சாப்பி உக்ரம் சங்கநாதம், அவளும் என்ன பண்ணினா எல்லாம் ஜெயமாயிடுது, ஜெயகோஷம் பண்ணுறா. இப்போது சங்கநாதத்தை உண்டாக்கினால் அந்த இடத்துக்கு போய் பயப்பிரதம். இப்போ சும்மனுக்கு அங்கே அஸ்தியில் நடுக்கம் ஏற்படுறது. அப்படி பயத்தை கொடுக்கக்கூடிய சங்கநாதத்தை அம்பிகையாகவள் செய்தாள். अंबिका तत् रणस्थानं त्यक्त्वा दूरं स्थलान्तरे गत्वा चकार चापि उग्रं शङ्खनादं भयप्रदम्. तं श्रुत्वा दरशब्दं तु शुम्भः सद्मनीस्थं स्थितः दृष्ट्वा अथ दानवान् भग्नान् आगतान् रुधिर उक्षितान्. ஸோ தரசப்தம், தரனாலும் சங்குன்னு அர்த்தம், தர. ஸோ சங்க சக்கரதரன்னு அந்த இடத்துல நாலாவது தான். சங்கையும் சக்கரத்தையும் தரித்தவர் விஷ்ணுன்னு அந்த இடத்துல தரா. அந்த சங்கா, ஏன்னா சங்கு தனியாக சொல்லிட்டாங்க, சங்கு சக்கர தரா அப்படிமோ விஷ்ணுக்கு. தரா அது நாலாவது தான், அது தரித்தவர்னு அர்த்தம். இங்கே தரன்னா மூணாவது தான், தரன்னா சங்குன்னே அர்த்தம். ஸோ தரசப்தம் தம் சுத்வா, அந்த சங்கநாதத்தை கேட்டு சும்பக சத்மனி சம்ஸ்திதக, சும்மன் வீட்டில் உட்காந்துருக்கான், சண்டைக்கே போலே சும்மன் நிஷும்மனும் அங்கே. அவன் அங்கே நின்று கொண்டு தன்னோட வீட்டில் சத்மனி தன்னோட பேலஸில் இருந்து கொண்டு திருஷ்டுவா அத்த தானவான் பக்னா, எல்லாம் ஓடி வருது
வருது அவங்ககிட்ட. ஸோ அந்த பக்னான் தானவான், ஸோ உடைந்து போய் ஓடி வந்த அந்த தானவர்களை பார்த்து, அசுரர்களை பார்த்து, ஆகத்தான் தன்கிட்ட வந்தவர்களை ருதிர உக்ஷிதா, எல்லாம் ரத்தம் கசிஞ்சின்னு வருது, எல்லாம் அம்பெல்லாம் அடிப்பட்டு எல்லாம் ரத்தமயமாக வந்து நிற்கிறது. அந்த அசுரர்களெல்லாம் சும்மனோட வீட்டில் வந்து பார்த்து இன்னும் கண்டினியூ ஆகுது. தர சின்ன பாத கர அக்ஷாம்ச்ச மஞ்சக ஆரோபிதானபி பக்னபிருஷ்ட கட்டிகிரீவான் கிரந்தமானான் அநேகஷக. ஸோ சின்ன பாதை, கால் உடஞ்சிருக்கு ஒருத்தனுக்கு, பார்த்தா ஒருத்தனுக்கு கை உடஞ்சி கிடக்கு, கை உடஞ்சிருக்கு, அக்ஷாம் கண்ணே ஒருத்தனுக்கு காணலை, இப்படிலாம் அடிபட்ட அசுரர்கள். மஞ்சக ஆரோபிதானபி, மஞ்சகான்னு சொன்னான்னா ஒரு மஞ்சகம்னா ஆக்சுவலாக மஞ்சம்னா மெத்தைன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர்னு அர்த்தம். ஸ்ட்ரெச்சரில் தூக்கின்னு வரான், நிறைய பேர் நடக்க முடியல, ஸ்ட்ரெச்சரில் தூக்கின்னு வந்திருக்காங்க, அப்படிலாம் வந்திருக்கா தானவர்கள். ஸோ மஞ்சக ஆரோபிதான், ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வரப்பட்ட அந்த அசுரர்களை கூட பார்த்து, பக்ன பிருஷ்ட, அந்த பேக் சைடே உடஞ்சி போயிடுச்சு, ஸ்பைனல் கார்டே போச்சு, அப்படிப்பட்ட ஆள்கள் அவளால் தான் தூக்கின்னு வரணும் ஸ்ட்ரெச்சரில். ஸோ கட்டி கிரீவான், அதாவது பேக் உடஞ்சவர்கள், இடுப்பு உடஞ்சவர்கள், கட்டின இடுப்பு பிரதேசம், கிரீவ கழுத்தில் அடிப்பட்டவர்கள், கிரீவான கழுத்து, கிரந்தமானான் கதறின்னு இருக்கா, அநேக சக பல பேர் இப்படி கதறிட்டு வந்திருக்கா தெய்வன்ட்ட நியூஸ் சொல்கிறதுக்காக. தூம்ரோச்சன் போயிட்டான், சேனையெல்லாம் உடஞ்சி போச்சு, தேவி சங்கநாத ஊதரா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கா மேலே. पादकर अक्षांश मञ्चक आरोपितानपि भग्नपृष्ठ कटिग्रीवान् क्रन्दमानान् अनेकशः वीक्ष्य शुम्भः निशुम्भश्च क्व गतः धूम्रलोचनः कथं भग्नाः सम आयाताः न आनीता किं वरानना. எங்கே போனான் தூம்ரலோச்சன்? நீங்கள் மட்டும் வந்திருக்கேன், தூம்ரலோச்சன் எங்கே கேட்குறான், ஏன்னா அவனுக்கு தெரியலங்க. ஸோ குவாகத்தக தூம்ரலோச்சன் எங்கே போயிட்டான் அவன்? வீட்சிய சும்பகை இவாளெல்லாம் பார்க்குறான், பார்த்துட்டு அவன் எங்கன்னு கேட்குறான். இப்போ லீடர் எங்கே போனான்? கதம் பக்னாக, எப்படி நீங்கள்லாம் இப்படி உடஞ்சி போய் இப்படி வந்திருக்கேன், இப்படி கைங்காலம் அடிபட்டுலாம் வந்திருக்கேன் நீங்கள்லாம், சம் ஆயாத்தாக எல்லாம் வந்திருக்கேன் நீங்கள்லாம், நான் அனிதா ஏன் அவளை கூட்டின்னு வரல, அவையே வரல, தேவியை கூட்டுறதுக்குலாம் அனுப்பிச்சேன் உங்களெல்லாம். ஸோ நான் அனிதா கிம் வரானனா, ஏன் அந்த சிறந்த அழகைய முகத்தை உடையவள் வர ஆனனா, அழகிய முகத்தை உடைய அந்த பெண் ஏன் வரவில்லைன்னு கேட்குறான்னு சும்மா. वीक्ष्य शुम्भः निशुम्भश्च क्वकर्कतो धूम्रलोचनः कथं भग्नाः सम आयाता न आनीता किं वरानना. सैन्यं कुत्र गतं मन्दाः कथयन्तु यथा उचितं कस्य अयं शङ्खनादः अद्य श्रूयते भयवर्धनः. மந்தாகா, ஏன் மந்த புத்தியுடைய மந்தர்களே, என்னென்ன நீங்கள் எங்கே வந்தேன், போர்முகத்தை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தேன்? ஸோ சைன்யம் குத்திரகத்தை, சேனையெல்லாம் எங்கே போச்சு? இல்லை பாதி பேர் இங்கே ஓடி வந்து நிற்கிறதில்ல, சேனை அங்கே பாதி செத்து போயாச்சு, மீதி உள்ளவர் தான் வந்திருக்காங்க, அதனால சைன்யமெல்லாம் எங்கே போச்சு கேட்குறேன், சேனையை காணவும் எங்கே போச்சு கேட்குறேன். கதையந்து எதா உச்சிதம், உச்சிதமான வார்த்தைகள் இப்போ சொல்லுங்க, என்ன யோகியமான வார்த்தைகளோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. இப்போ கசியம் யார் இந்த சங்கநாதம் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ சங்கநாதம் கேட்குறதே எனக்கு யாருடைய சங்கநாதமாக்கு இது? சூயத்தை பயவர்தனக, எனக்கு பயத்தை ஏற்படுத்துறதே, பயத்தை பெருக்கக்கூடிய இந்த சங்கநாதம் யாருடையதுன்னு கேட்குறான்னு சும்மா. सैन्यं कुत्रगतं मन्दाः कथयन्तु यथा उचितं कस्य अयं शङ्खनादः अद्य श्रूयते भयवर्धनः. गणा ऊचुः बलं च पातितं सर्वं निगतः धूम्रलोचनः कृतं कालिकया कर्म रणभूमौ அமானுஷம். கணாக எல்லாம் கூட்டமெல்லாம் வந்திருக்கேன், கணமாக வந்திருக்கேன், கூட்டமெல்லாம் சேர்ந்து பதில் சொல்கிறது. பலம் ச பாதித்தம், எல்லாம் சேனையெல்லாம் போயிடுதுப்பா சும்பா, ஹே ராஜா, எல்லாம் சேனையெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது, பாதித்தம் வீழ்த்தப்பட்டது, சர்வம் நிகதக தூம்ரலோச்சனக, தூம்ரலோச்சனன் கொல்லப்பட்டான். காளிகையா கர்மம் கிருத்தம், காளிகை ரணபூமம், இந்த ரணபூமியில் அமானுஷம் கர்மம், ஒரு மனிதனால் செய்யக்கூடிய காரியமெல்லாம் கிடையாது. அது தூம்ரலோச்சனை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஸோ அமானுஷ்யமான மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட அது வேலையை இந்த ரணபூமியில காளிகையா கிருத்தம், காளிகா செய்து விட்டாள்.
वदञ्च पातितं सर्वं निहतः धूम्रलोचनः कृतं कालिकया कर्म रणभूमौ अमानुषम् शङ्खनादः अम्बिकायास्तु गगनं व्याप्य राजते हर्षदः सुरसङ्गानां दानवानां च शोककृत् ஸோ அம்பிகையோடைய சங்கநாதம் இது தெரிஞ்சுக்கோ. அம்பிகாவாக சங்கநாதம் பண்ணிட்டு இருக்கான். ககனம் வியாபிய ராஜத்தை ஆகாசத்தை நிறைச்சிட்டு நிற்கிறது. இது வியாபியானது வியாபனம் பண்ணி ஆகாசம் முழுவதும் நிறைத்து கொண்டு அப்படி விளங்கி கொண்டிருக்கிறது. ராஜத்தை விளங்கிட்டு இருக்கு இந்த சங்கநாதம். இது அம்பிகையோடது. சுரசங்கானாம் ஹர்ஷதகா, இந்த சங்கநாதத்தை கேட்டு தேவர் கூட்டம்லாம் ஆனந்தப்படுறது. ஸோ ஹர்ஷத்தை கொடுக்கக்கூடியது, தேவர் கூட்டத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சங்கநாதம். அதே சமயத்தில் தானவானாம்ச அசுரர்களுக்கு சோகத்தை தரக்கூடிய சங்கநாதம் இது. शङ्खनादः अम्बिकायाः तु गगनं व्याप्य राजते हर्षतः सुरसङ्घानां दानवानां च शोककृत् यदा निपातिताः सर्वे तेन केसरिणा विभो रथा भग्ना हयाश्चैव बाणपातैः विनाशिताः. ஸோ சர்வே யதா நிபாத்திதாக, எல்லாரும் வீழ்த்தப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள். தேன கேசரினா, அந்த கேசரினா சிங்கம்னு அர்த்தம். ஸோ அந்த தேவியோட வாகன சிங்கம் எல்லாரும் அடித்து வீழ்த்துறது. ஸோ அப்படிப்பட்ட சிங்கத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் எப்பொழுது வீழ்த்தப்பட்டார்களோ, விபோ, ஹே விபோ, விபோன்னு கூப்பிட்றா. விபுவே எங்களுக்கெல்லாம் தலைவனே. ஆக்சுவலாக விபோன்னு பகவானை ஜென்ரலாக கூப்பிடுவோம். பகவானுக்கு விபுன்னு எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம். ஸோ இங்கே விபோன்னு சொன்னால் வைபவம் நிறைந்தவரேன்னு எடுத்துக்கணும். ஸோ சும்பா வைபவம் நிறைந்தவரே, அந்த கேசரி அந்த சிங்கமானது எல்லாரையும் அடித்து நொறுக்கிது. ரதா பக்னா, ரதங்களெல்லாம் பக்னப்படுத்தியது, உடைத்தது. ஹயாஷ்சைவ, குதிரைகளெல்லாம் அழிஞ்சது. பாணபாத்தைஹி விநாசிதாக, தேவியுடைய பானங்களால் எல்லாமே நாசப்படுத்தப்பட்டது. यदा निपातिताः सर्वे तेन केसरिणा विभो रथा भग्नाः याश्चैव बाणपातैः विनाशिताः. गगनस्थाः सुराः चक्रुः पुष्पवृष्टिं मुदान्विताः दृष्ट्वा भग्नं बलं सर्वं पातितं धूम्रलोचनं. गगनस्थाः, ஆகாயத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சுராகா தேவர்கள், சக்ருகு புஷ்பவிருஷ்டிம் சக்ருகு, மேலேருந்து பூமழையை பொழிந்தார்கள். முதா அன்விதாக, சந்தோஷத்தோடு கூடியவர்களாக வானத்திலேருந்து அவர்களெல்லாம் பூமாரி பொழிந்தனர். யார் மேலே? அம்பிகை மேலே. ஸோ பக்னம் பலம் திருஷ்டுவா சர்வம் பாதிதம், அதாவது தேவர்கள்லாம் பார்க்குறா, இந்த அசுரனோட சேனையெல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. சர்வம் பாதித்தம், வீழ்த்தப்பட்டது தேவியால். தூம்ரலோச்சனம் ஆல்சோ, அவனையும் கொன்றுவிட்டாள். பாதித்தம் தூம்ரலோச்சனம் வீழ்த்தப்பட்டான் என்று பார்த்த தேவர்கள் தேவி மீது புஷ்பமாரி பொழிந்தார்கள். गगनस्थाः सुराः चक्रुः पुष्पवृष्टिं मुदान्विताः दृष्ट्वा भग्नं बलं सर्वं पातितं धूम्रलोचनम्. निश्चयस्तु कृतः अस्माभिः जयः नैव भवेतिति विचारं कुरु राजेन्द्र मन्त्रिभिः मन्त्रवित्तमैः. ஸோ நாங்கள் நிச்சயம் பண்ணியாச்சுப்பா, சும்மரே கேளுங்க ராஜா. நிச்சய தூ கிருத்தக அஸ்மாபிகி, எங்களால் ஒரு நிச்சயம் செய்யப்பட்டது. ஜெயக நைவ பவேத், நமக்கு ஜெயமே கிடையாது. நாங்கள் நிச்சயம் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம ஜெயிக்கவே முடியாது, நிச்சயம் பண்ணியாச்சு. நைவ பவேத், ஏற்படாது. இது அவ்வாறு விசாரம் குரு ராஜேந்திர, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. ஹே ராஜனே, தயவு செய்து யோசிச்சு பாருங்க, நீங்களும் அழியத்தான் போகிறேன். மந்திரிபிக, உங்களோட மந்திரிகளோடு சேர்ந்து மந்திரவித்தமைகி, மந்திராலோசனை அறிந்தவர்கள், வித்துனா அறிந்தவர்கள், மந்திராலோசனை அறிந்த மந்திரிகளோடு கூட விசாரம் குரு, நல்ல மந்திராலோசனை பண்ணி முடிவெடு, போர் பண்ண வேண்டாம், ஜெயம் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிறா இந்த தூம்ரலோசனுடைய ஆட்கள். निश्चयः तु कृतः अस्माभिः जयः नैव भवेत् इति विचारं कुरु राजेन्द्र मन्त्रिभिः मन्त्रवित्तमैः. विस्मयो अयं महाराज यद् एका जगदम्बिका भवद्भिः सह युद्धाय संस्थिता सैन्यवर्जिता. ஸோ சைன்யவர்ஜிதா, சைன்யமே கிடையாது, தேவி தனியாக வந்திருக்கான். ஸோ சைன்யமே இல்லாத அந்த தேவி பவத்பிகி சக, உங்களோடு கூட யுத்தாய சம்ஸ்திதா, உங்களோட யுத்தம் பண்ணுவேன்னு நிற்கிறாவா.
ஒரு ஆள் கிடையாது, சேனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவள் உங்களோட யுத்தம் பண்ணுவேன்னு சம்ஸ்திதா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. விஸ்மயம் அயம் மகாராஜா, இது ரொம்ப ஆச்சரியம் மகாராஜா, இது நினச்சி பார்க்குறது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எது ஏகா ஜெகதம்பிகா, ஒரே ஒருத்தி ஜெகத்துக்கு அம்பிகையாக இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒருத்தி உங்கள்ட்ட யுத்தம் பண்ணுவேன்னு நிற்கிறா, ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படிங்கிறான். विस्मयो अयं महाराज यद् एका जगदम्बिका भवद्भिः सह युद्धाय संस्थिता सैन्यवर्जिताः निर्भया एकाकिनी बाला सिंहारूढा मदोत्कटा चित्रम् एतत् महाराज भासते अद्भुतम् अंजसा. ஸோ நிர்பயா, பயமே இல்லை அவளுக்கு, ஒரு பயம் இல்லை. ஏகாக்கினி, தனியாக இருக்கக்கூடிய பாலை, ஒரு பாலை, சின்ன பொண்ணு அவள். சிம்ஹாரூடா, சிம்மத்து மேலே உட்காந்துருக்கா. மதோத்கட்டா, மதம் பிடிச்சிருக்கா, செருக்கோடு இருக்கா. என்ன பண்ணுறேன் பாருங்கிற ஒரு தைரியத்தில் அப்படி மதம் பிடிச்சிருக்கா அந்த சிம்ஹத்தில் ஏறி அந்த தேவி. சித்திரமேதத் மகாராஜா, இது ரொம்ப விசித்திரம், சித்திரம்னு விசித்திரம், இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது மகாராஜா. வாசத்தை அத்புதம் அஞ்சசா, அஞ்சசானது ஈஸியான அர்த்தம், அஞ்சசான ஈஸியாக, ஈஸியாக ஒளி படைத்து நிற்கிறா அந்த தேவி, இது ரொம்ப அத்புதம் இல்லையா? निर्भया एकाकिनी बाला सिंहारूढा मदोत्कटा चित्रम् एतत् महाराज भासते अद्भुतम् अंजसा. सन्धिर्वा विग्रहो वा अद्य स्थानं निर्याणमेव च मन्त्रयित्वा महाराज कुरु कार्यं यथा रुचि. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, என்ன வேணால் பண்ணுங்கோ. சந்தினா என்னது? ஒப்பந்தம்னு அர்த்தம். சந்தினா ஜாயிண்ட்னு அர்த்தம். சந்தினா முட்டோட ஜாயிண்ட் கூட சந்தி தான். ஸோ ஜாயிண்ட்னா என்ன அர்த்தம்? நீ எதிரி கூட ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடும். ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை தேவர்கள்லாம் விட்டுடுறேன், சொர்க்கலோகத்தை அவளுக்கு கொடுத்துட்றேன், ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கோ இல்லையா? விக்கிரகா இல்லை, சண்டை போடு. விக்கிரகம்னா என்னது? கலி, விக்கிரகம் எல்லாம் சண்டை, யுத்தம். ஸோ சண்டை போடு. ஸ்தானம் நிர்யாணம் இல்லையா? இடத்த காலி பண்ணுறோமா, பாதாளத்துக்கு போய்டுறோமா, பூமியை விட்டுட்டு, அதை டிசைட் பண்ணிக்கோ. நிர்யாணம் வெளியேறுதல், வெளிக்கிளம்புதல். ஸோ ஸ்தானம் நிர்யாணம், நம்ம இருக்கிற இந்த பூமியை விட்டு பாதாளத்துக்கு போனோமா, அதை டிசைட் பண்ணிக்கோ. மகாராஜா, ஹே மகாராஜாவே, மந்திரயித்வா, ஒன்றை மந்திரி கூட ஆலோசனை பண்ணினதுக்கப்புறம் யூ டிசைட், ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிக்கோ. நீ குரு காரியம் யதா ருச்சி, உன் இஷ்டம் போல, உனக்கு ருச்சிப்பட்டது போல காரியத்தை செய் அப்படின்னு சொல்கிறான். सन्धिर्वा विग्रहो वा अद्य सादं निर्याणमेव च मन्त्रयित्वा महाराज कुरु कार्यं यथा रुचि. तत्सन्निधौ बलं नास्ति तथापि शत्रुतापन पाष्णिग्राहाः सुरा सर्वे भविष्यन्ति किल आपदि. समये तत्समीपस्थौ ज्ञातौ च हरिशङ्करौ लोकपालाः समीपे अद्य वर्तन्ते गगने स्थिताः. தத் சந்நிதவு பலம் நாஸ்தி, அவளுடைய சாநித்தியத்தில் பார்த்தோமானா ஒரு சேனை கிடையாது, தனியாக நிற்கிறா, ஒரு பலம் ஒரு சேனைங்கிற பேச்சே இல்லைங்க. ததாபி சத்ருதாபனன்னு கூப்பிட்றா, எதிரிகளை வாட்டக்கூடிய சும்பராஜாவே, அப்போ கூட அவகிட்ட சேனை இல்லாட்டா கூட பாஷ்ணிகிராகாக சுராக சர்வே, சேனை இல்லைன்னு நினச்சிக்காதீங்கோ, அங்கே நிற்கிறா, வானத்தில் தேவர்கள்லாம் பார்த்துன்னு நிற்கிறா. இப்போது எப்போ வேணால் ஹெல்ப்புக்கு வந்துடுவாவா. ஸோ அவளாம் மித்ர கிரகம் மாதிரி. இப்போ அவள் பலமாக சேனையாக அவள் கூட இல்லையே தவிர, சுரர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் சர்வே பாஷ்ணிகிராகாக பவிஷ்யந்தி, அவளுடைய ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுவா, சண்டைக்கு ரெடியாக கிளம்பி வந்துடுவா. கில ஆபதி சமயே, அவர்களுக்கு தேவர்களுக்கு ஆபத்துன்னு ஏதாவது வந்தானா நிச்சயமாக அவளுக்கு ஆபதி சமயம்னு தேவிக்கே ஏதாவது ஒரு ஆபத்துன்னு ஏற்பட்டா விட்டு கொடுக்க மாட்டா, தேவியை ஓடி வந்துடுவா. தத் சமீபஸ்தௌ, அவகிட்டக்கே தான் ஓடி வந்து நிற்பா. ஞாத்தௌ ச ஹரிசங்கரௌ, ஸோ அது அவளுக்கு தெரியும். ஞாத்தவனது அந்த அறிவு அவர்களுக்கு உண்டு, ஹரிக்கும் தெரியும், சங்கரனுக்கும் தெரியும். ஸோ ஹரி ஆகப்பட்ட விஷ்ணுவும் சங்கரனும் எல்லாம் ரெடியாக தான் இருப்பா. தேவர்கள் எல்லாம் சும்மா விட்டு கொடுத்துட மாட்டா தேவியை. லோகபாலாகா, அது லோகபாலகர்களும் எல்லாரும் அஷ்டதிக் பாலகர்கள் சொல்கிறோம் இல்லையா, வருணன்லேருந்து குபேரன்லேருந்து யமன்லேருந்து எல்லாருமே அங்கே நிற்கிறா. அத்திய வர்த்தந்தே ககனே ஸ்திதாக, ஆகாயத்தில் தென்படுகிறார்கள், அவர்கள்லாம் அங்கே நிற்கிறா. ஸோ தேவி தனியாக இருக்கான்னு நினச்சிண்டு அப்படின்னு முடிவெடுக்காதே, பார்த்துக்கோ, பக்கத்தில் எல்லோரும் இருக்காங்க. तत्सन्निधौ बलं नास्ति तथापि शत्रुतापन पार्श्विग्राहाः सुराः सर्वे भविष्यन्ति किल आपदि. समये तत्समीपस्थौ
ज्ञातौ च हरिशङ्करौ लोकपालाः समीपे अद्य वर्तन्ते गहने स्थिताः रक्षोगणाश्च गन्धर्वाः किन्नराः मानुषास्तथा तत्सहायाश्च मन्तव्याः समये सुरतापन ஸோ ரட்சோகணாஷ்சன ராட்சசர்கள் இந்த கந்தர்வாக ராட்சசர்கள்னு இந்த குபேரனோட ஆட்கள் சொல்லிருக்கல யட்சர்கள் ராட்சசர்கள்னு 2 குரூப் அவளை குபேரனோட ஆட்கள். ஸோ அங்கேயும் நிருத்தின்னு கூட சொல்லுவோம். தேவர்களோட கூட்டத்தில் வரும்போது இந்த ராட்சசர்கள் இன்னொரு பேர் நிருத்தின்னு சொல்லுவோம். ஸோ அவனும் லோகபாலர்கள் ஒத்தன். நிருத்திங்கிறது நிருத்தி மூலை அப்படின்னு ஒரு மூலை உண்டு. எப்படி இந்திர மூலை யம மூலை இருக்க மாதிரி 8 மூலைகளில் ஒரு மூலை நிருத்தி மூலைனே பேர். அது ரட்சோகணங்கள் தான், அது ராட்சச கணங்கள் தான் அவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் மனிதர்கள் தத் சகாயாஷ்ட அவர்களும் ஃப்ரெண்ட் ஆகிடுவா. தேவிக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வந்துடுவா, அவள் விட்டு கொடுக்க மாட்டான். மந்தவ்யாக அது புரிஞ்சுக்கணும். யூ ஹவ் டு நீ நினச்சிக்கணும் இவெல்லாம் பக்கத்தில் இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. மந்தவ்யாகன கருதப்பட வேண்டும், அவளுக்கு சகாயம் பண்ணுவார்கள் என்று மந்தவ்யாக கருதப்பட வேண்டும். சமயே அந்த ஆபத்து காலம் தேவிக்கு வந்தால் விட்டுற மாட்டா அவளை. சமயத்தில் சுரதாபன தேவர்களை வாட்டக்கூடிய சும்பா தெரிஞ்சுக்கோ. रक्षोगणाश्च गन्धर्वाः किन्नराः मानुषास्तथा तत्सहायाश्च मन्तव्याः समये सुरतापन अस्माकं मतिमानेन न्यायते मतिमानेन ज्ञायते सर्वथा ईदृशम् अम्बिकायाः सहाय आशा अंबिकायाः सहाय आशा तत्कार्य आशा न काचन. सो अस्माकं मतिमानेन ஞாயத்தே சர்வதா ஈதிருஷ எங்களோட புத்திக்கு எட்டின மாதிரி, அதாவது எங்களுடைய புத்திக்கு எவ்வளோ எட்டுறதோ அஸ்மாக்கம்னு எங்களுடைய மதிமானேன எங்களுடைய மதிப்பின்படி நாங்கள் எங்கள் புத்திக்கு எட்டபடி, மத்தியினாலே புத்திக்கு எட்டினபடி சர்வதா ஈதிருஷம் ஞாயத்தை இப்படி தான் எங்களுக்கு புரியுறது. நிச்சயமாக நமக்கு ஜெயம் கிடையாதுங்கிறது எங்களுக்கு புரியுறது. இப்படி தான் நாங்கள் புரிந்து கொண்ட விஷயம். அம்பிகாயாக சகாய ஆஷா அவளுக்கு அம்பிகைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆசை, ஆஷான ஆசை, அம்பிகைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆசை அவளுக்கு உண்டு. தத் காரியாஷா அவளுக்கு காரியம் பண்ணக்கூடிய ஆசை, அந்த ஆசையும் ந காச்சன அதாவது அம்பிகாயாக அம்பிகையுடைய அப்படின்னா என்னது, அம்பிகைக்கு அந்த ஆசை இல்லை. அவள் ஹெல்ப்புக்கு வருவா, ஆனால் அம்பிகை வில் நாட் எக்ஸ்பெக்ட், அவளுக்கு அவள் தேவையில்லை, அவள் தனியாகவே யுத்தம் பண்ணுற சாமர்த்தியம் உண்டு. அம்பிகாயாக அப்படின்னா அம்பிகையுடைய ஆசை அதுவல்ல. ஸோ அவளோட சகாயத்தை கூப்பிடணும்னோ இல்லை அவளுடைய காரியத்தை வேலை வாங்கிக்கணும்னோ ந காச்சன அவளுக்கு அது தேவையில்லை. இதான் எங்களுக்கு புத்தி கெட்டினதுன்னு சொல்கிறான். अस्माकं मतिमानेन ज्ञायते सर्वथा ईदृशम् अम्बिकायाः सहाय आशा तत्कार्य आशा न काचन. एका नाशयितुं शक्ता जगत्सर्वं चराचरं का कथा दानवानां तु सर्वेषाम् इति निश्चयः. ஏகதா ஏகா அதாவது ஜகத் சர்வம் சராச்சரம், அதாவது ஒரு ஃபுல் ஜகத்தை அண்ட சராச்சரங்கள் நிறைந்த இந்த உலகத்தை முழுவதும் ஜகத் சர்வம் ஏகான் ஆசைதும் சக்தா ஒருத்தியை அழிக்க முடியும். அவளுக்கு ஆஃப்டர் ஆல் உங்களை அழிக்கிறது கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ உலகம் முழுவதும் படைத்த உலகங்களை அனைத்தையுமே ஒரு தனிமையாக நாசைதும் சக்தி உண்டு அவளுக்கு. காக்கதா தானவான ஆஃப்டர் ஆல் இந்த அசுரர்களை வச்சுன்னு என்ன காரியம், சர்வேஷாமிதி நிச்சயக எல்லா அந்த அசுரர்கள் மொத்தத்தை அழிக்கிறது அவளுக்கு நத்திங், அவளை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே விஷயமே இல்லை, இது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறான். एकनाशयितुं शक्ता जगत्सर्वं चराचरं काकता दानवानां तु सर्वेषाम् इति निश्चयः. इति ज्ञात्वा महाभाग यथा रुचि तथा कुरु हितं सत्यं मितं वाक्यं वक्तव्यम् अनुयायिभिः. अनुयायिன்னு சொன்னான்னா ஃபாலோவர்ஸ்னு அர்த்தம். அனு ஃபாலோ பண்ணுறா, யாயான போகிறதுன்னு அர்த்தம், யாயான கமனம்னு அர்த்தம். ஸோ பின்னாடியே போகக்கூடியவர்கள்னு அனுயாயி அனுகமனம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ ஃபாலோவர்கள் என்ன சொல்லணும்னா ஹிதத்தை பேசணும், சத்தியத்தை பேசணும், உங்களுக்கு நல்லதை பேசணும், நல்லதை தான் சொல்லணும், நாங்கள் சத்தியத்தை சொல்லணும். மிதம் அளவோடு பேசணும், ஓவராக உங்களை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோன்ட்டு ரொம்ப லெக்சர் அடிக்கக்கூடாது. மிதம் வாக்கியம் வக்தவ்யம் சொல்ல வேண்டும். இதி ஞாத்வா
ஸோ இப்படி தெரிந்து கொண்டு மகாபாகியமுடைய சும்பனே உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப அளவோடு சொல்லணும், ஹிதத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அதை தெரிந்து கொண்டதாக நாங்கள் உங்கள்கிட்ட இப்படி சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யதா ருச்சி ததா குரு, உங்களுக்கு இப்போ எது உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கணங்கள் சொல்லி முடித்தார்கள். ज्ञात्वा महाभाग यथा रुचि तथा कुरु हितं सत्यं मितं वाक्यं वक्तव्यम् अनुयायिभिः. सर्वं जगदम्बार्पणमस्तु.